இன்று ஒரு சிறந்த நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். என்றால் நாங்கள் இன்று உறுதிமொழி எடுத்திருக்கின்றோம். இது குறுகால நோக்கம் கொண்டதல்ல. என்றால் நீங்கள் எல்லாம் வயதில் குறைந்தவர்கள், இளம் உறுப்பினர்கள், இன்னும் 50 வருடம் 60 வருடம் அரசியல் செய்யக்கூடிய ஆற்றல் வயது உங்களிடம் இருக்கின்றது. ஆகவே இன்றிலிருந்து தொடங்கி எங்களோட பயணம் ஒரு வெற்றி பயணமாக மாற்றியமைக்கப்பட வேண்டிய தேவைப்பாட்டை உருவாக்குவர்களாக நீங்கள் தற்பொழுது இங்கு வந்து சத்தியப்பிரமாணம் எடுத்திருக்கிறீர்கள். ஆகவே இருக்கின்ற சபைகளிலே நீங்கள் எப்பொழுதும் அநீதிகளை தட்டி கேட்கின்றவர்களாகவும், சரி அங்குள்ள மக்களுக்கு சேவையாற்றுகின்றவர்களாகவும், அதே போன்று எங்களுடைய கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் கொள்கை விளக்கங்களை மக்களுக்கு கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏனென்றால் இன்று கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்பதை நாங்கள் உருவாக்கியது நோக்கம் வெறும் பதவி பட்டவங்களுக்காக அல்ல. எங்களுடைய கிழக்கு மாநிலத்து மக்கள் உரிமையுடனும் ஒரு தத்துணியுடனும் ஒரு காத்திரமான தியாகத்துடனும் வாழ வேண்டும் என்றால் இன்று நாங்கள் பாரிய அபாயகரமான நிலையில் இந்த கிழக்கு மாநிலம் இருக்கின்றது. என்றால் மூவினங்களும் சிறைந்து வாழ்கின்ற ஒரு இடம். நாங்கள் ஒற்றுமையாக செயற்படாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் ஒரு தமிழ் முதலமைச்சரை எங்களால் உருவாக்க முடியாது. ஆகவேதான் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை உருவாக்கி அனைத்து கட்சிகளையும் நாங்கள் வரும்படி கேட்டிருக்கிறோம். ஏனென்றால் இதிலே மக்கள் உண்மையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இதிலே பதவி ஆசையில் பட்டம் முகங்களுக்காக செயற்படுபவர்களாக இருந்தால் எங்கள் கிழக்கு மாகாணம் பறிபோவது என்பது உறுதியான விடயம். இதை தற்பொழுது மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், உணர்ந்து வருகின்றார்கள். அவை நீண்டகால அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இதைத்தான் நாங்கள் அனைவருக்கும் கூறியிருந்தோம். ஆரம்பத்திலே கூறியிருந்தோம், நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த முறை